நான் உங்கள் டிஜேபி. இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம எம்டி இருக்கு இல்லையா, எம்டி பைக்கை பற்றி தான். ஹாட் ஸ்பீட் எவ்வளோ போகுது, இதோட மைலேஜ், இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். 6 ஸ்பீடில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இது ஹை ஸ்பீட் நான் போய் பார்த்ததில் வந்துட்டு 125 வரைக்கும் வந்து பீட் பண்ணுது. அதுக்கு மேலே வந்துட்டு போல் ஸ்லோ பை ஸ்லோவாக ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி போகுது. அதுக்கு மேலே வந்து நீங்கள் த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி வந்து வாபிள் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்லே போயிடும். மைலேஜ் பொறுத்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் ஓட்டி ஒரு 50 வரும் கைஸ். 50 நீங்கள் முறுக்கி ஓட்டுறீங்க அப்படின்னா, ஹைவேல நான் ஓட்டுறப்போ 120 அதெல்லாம் போகிறப்போ எனக்கு கம்மியாகிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்துட்டு 2 லிட்டர் வரைக்கும் போட்டிருந்தோம். ஒரு 45 கிலோமீட்டர் டிராஃபிக்கு ப்ளஸ் ஹைவே ஓவரால் வந்து கால்குலேட் பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு மைலேஜ் வந்துட்டு ஆவரேஜாக 45 அந்த ரேஞ்ச் தான் வருது. ஹைவேல நீங்கள் டாப் ஸ்பீட் புஷ் பண்ணி போகிறீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் மீடியமாக ஒரு 70 கிலோமீட்டர் பர் ஹவர்லேருந்து ஒரு 80-85க்குள்ளே நீங்கள் வந்து ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் தரும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஸ்பீட்லேயே வந்து உங்களுக்கு 45 கவர் பண்ணுதுன்னா பெட்டராக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி பிரேக்கிங் சிஸ்டமும் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சு. நீங்கள் வந்துட்டு ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க, ஒரு 100 110 அந்த மாதிரி ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து 103 போயிட்டுருக்கேன்னா, வெயிட் பண்ண நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஒரு ஹேண்டில் கூட நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். சரிங்க பாருங்கள், 110 வரைக்கும் பீட் பண்ணுறேன். ஸோ ஒரு ஹேண்டில் கூட ஒரு அதாவது தரையோட அட்டாச்லேயே தான் போகுது, உங்களை தூக்கி வாரி கூட போடல. ரோடு வந்துட்டு லைட்டாக பள்ளமேடாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது, அதாவது மேடும் பள்ளமாக இருக்குது, ரோடு பிளைனாக இருக்குது. ஆனால் பள்ளமேட்லேயும் கூட வந்து உங்களால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். பிரேக்கிங் சிஸ்டம் கூட பார்த்துருப்பீங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு 120 அதாவது 110 ஸ்பீடில் போயிட்டு நம்ம கீரை கட் பண்ணி கூட அடிக்க தேவையில்ல. நீங்கள் ஆக்ஷனில் இருக்குன்னு நினைக்கிறேன். கீரை கட் பண்ணி கூட அடிக்க தேவையில்ல. நீங்கள் நார்மலாக பிரேக்கிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணிங்கனால கூட உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகுது. ஒரு இன்சிடெண்ட்டாகவே 750 அந்த மாதிரி வருது. அது நார்மல் பிளெயின் ரோட்டில் நீங்கள் பிரேக் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நல்லா நிற்குது, ஸ்டெபிலைசேஷன் வந்து நிற்குது. இதே நீங்கள் மண் ரோட்டில் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது வந்துட்டு கிரிப்பு ஆகும் தான் நினைக்கிறேன், ஸ்லிப் ஆகும் தான் நினைக்கிறேன், வாரி விடும் தான் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு நான் FZ ஓட்டுறதுனால அதோட ஸ்டேரிங்கும் இதோட ஸ்டேரிங்கும் வந்துட்டு அது வந்துட்டு கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க நம்ம Yamaha FZSல. இதில் வந்து ஸ்டேரிங்கே உங்களுக்கு வந்து சின்னதாக தான் இருக்குது, ஒரே ஸ்ட்ரைட் அண்ட் ஃபார்வர்டில் வருது. அதில் கூட ஆங்கிள் வந்து கொஞ்சம் ஹைட்டில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பிடிச்சிட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு ஒரே ஸ்ட்ரைட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியே உட்காந்த மாதிரி சேரில் உட்காந்துட்டு இப்படி பிடிப்பீங்க இல்லையா கைப்பிடி, அந்த மாதிரி வந்து ஒரே ஃப்ளாட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டேரிங் வந்துட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு ரொட்டேஷன் பண்ணுறது வந்துட்டு ஈஸியாக, அந்த மாதிரி வளைவுலலாம் நீங்கள் ஸ்டேரிங்கை பிடிச்சி லைட்டாக ஏரில் வந்துட்டு ஸ்னோ பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் வந்து ஈஸியாக ரைட் டு லெஃப்ட் வர்றது எல்லாமே மூவ் வந்து வருது. பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு பாருங்கள், நான் அப்படியே ஈஸியாக தான் வளைக்கிறேன். ஒரு ஹேண்டில் கூட நீங்கள் வளைக்கலாம். கிரிப்பு வந்து உங்களை விட்டு போகல, தரையோட அட்டாச்லேயே தான் போகுது. ஸோ அது ஒரு பெனிஃபிட் இதில் இருக்குது. அது இல்லாமல் FZSல வந்து உங்களுக்கு கொஞ்சம் தூக்கலாகவும் டிஸ்பிளே வந்து உங்கள் ஹெவி வெயிட்டாகவும் உங்கள் கையில் இருக்க மாதிரி இருக்கும். இது வந்துட்டு சின்ன டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹேண்ட்பார் மட்டும்தான் ஃப்ரண்டில் இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் வரும். அதுக்கப்புறம் அந்த தூமு இந்த மாதிரி இருக்கிறதுலாம் அந்த ஃபீலே வராமல் சின்ன தூம் இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து வியூ வந்து ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் வந்து வியூஸ் வந்து ஓவரால் வந்து மேலே டாப்பில் வந்து கவர் பண்ணிவிடும். இது வந்து நீங்கள் ஈஸியாக வந்துட்டு பள்ளமேடு இருந்தால் கூட நீங்கள் இன்சிடெண்ட்டாக கட் அடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பள்ளமேடு வருதுன்னா அதில் கொஞ்சம் இருக்கும், நீங்கள் எக்கி பார்த்து இது யூஸ் பண்ணுற மாதிரி பிரேக் அடிச்சு என்ன இருக்குது பள்ளமேடு இருக்கான்னு பார்க்குற மாதிரி இருக்கும். இது இன்சிடெண்ட்டாக வந்து நீங்கள் உட்காந்த இடத்துலேருந்தே பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, இதில் வந்துட்டு ஹார்ன் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க, இது வந்துட்டு மேலே கொடுத்துருக்கானுங்க, இண்டிகேட்டர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு பைக்கு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா எல்லா பைக்குமே இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஹார்னு கீழேயும் இண்டிகேட்டர் சுவிட்ச் மேலேயும் வரும். ஸோ அந்த மாதிரி பைக் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இந்த பைக் வரீங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஹார்ன் வர இடத்துல வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர் சுவிட்ச் இருக்கும், மேலே வந்து ஹார்ன் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷ் ஸோ ஆல்சோ ஓகே தான், அதுவும் ஃபைன் தான். செல்ஃப் மற்றதெல்லாம் ஓகே தான்.
ஸ்டேரிங் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கனால ஈஸியாக இருக்குது, உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஷார்ட்டாக இருக்கவங்களாம் இந்த பைக் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 ஃபீட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து இந்த பைக்கு நல்லாவே இருக்குது, கம்ஃபர்டபுளாக அவங்க ஓட்டலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கீர் பைக் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா 5 ஃபீட் அந்த ரேஞ்சில் இருக்கவங்கலாம் வந்துட்டு இந்த மாதிரி பைக் எடுத்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு சின்னதாகவும் இருக்குது, லேஸ் வெயிட்டாகவும் இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்பீடில் தான் ஒரு 80-70 ஸ்பீடில் நீங்கள் போகிறீங்கன்னா கூட வண்டி கொஞ்சம் சாஃப்டாகவே இழுத்துட்டு போகுது. ரொம்ப ஒரு மாதிரி திணறாமல் ஓரளவுக்கு 2 பேர் இப்போ போயிட்டுருக்கோம். நாங்கள் 2 பேர் உட்காந்துமே இழுக்கிறதுமே நல்லாவே ஓரளவுக்கு பிக்கப்பும் இருக்குது. 2 பேரை வச்சு தான் நான் மைலேஜ் சொன்னேன். அப்ராக்சிமேட்டாக 45 அந்த மாதிரி தருதுன்னு சொல்லிட்டு. ஸ்பீடில் 45 தருதுன்னா செக் பண்ணிக்கோங்க. 2 பேர் வெயிட்டு வச்சுட்டு வந்து உங்களுக்கு மைலேஜ் தருன்றது ஓகே தான், நல்ல ஒரு மைலேஜ் தான். வந்து இதே சோலோவாக போனோம்னா இன்னும் மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அது ஸ்பீடும் வெயிட்டேஜ் பொறுத்து தான் வந்து உங்களுக்கு பிக்கப் வந்து கொடுக்கும். கம்பெனிஸில் சொல்கிறது வந்து வெயிட்டேஜ் இல்லாமல் ஒரு ஆள் மட்டும் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஓட்டினீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 50 வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் 55 வரைக்குமே தரும். நீங்கள் ஒரு ஆள் வெயிட்லெஸ்ஸாக நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 6 கியரில் வரைக்குமே உங்களுக்கு எந்த ஒரு லாகும் ஆகலை. இன்சிடெண்ட்டாக பிரேக்குமே ஒர்க் ஆகுது. ஃப்ரண்ட் பிரேக்குமே நல்லா தான் இருக்குது, பேக்குமே நல்லா தான் பிடிக்குது. பாருங்கள், பேக் பிரேக் மட்டும் நான் பிடிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் பிரேக்கில் அப்படியே வந்துட்டு வாரில் எங்கேயுமே கிரிப் போகல, அப்படியே உட்காருது. பேக் பிரேக் அப்படியே அழகாக ஸ்மூத்தாக போய் உட்காருது. ஃப்ரண்ட் அண்ட் பிரேக்குமே வந்து உங்களுக்கு நல்லாவே பிரேக் பிடிக்குது. நீங்கள் பிரேக் பிடிச்சிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து பிரேக் அப்ளை ஆகுது. ஸோ ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு வந்துட்டு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த பைக்கெலாம் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு கால் ஏற்றுறதும் சரி, ஈஸியாகவே தரையை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிங்க, தரையை வந்து ரீச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஈஸியாக காலை நீட்டி ஊண்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி உட்கார்றது குஷனும் வந்துட்டு சின்னதாக கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில், அது ஒரு மைனஸு. பில்லியன் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு லேஸ் வெயிட்டாக இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் ஓட்டுறவங்க லேஸ் வெயிட்டாக இருக்கணும். ஸோ 2ல் யாராச்சும் ஒரு ஆள் வந்து லேஸ் வெயிட்டாக இருந்தால் தான் கம்ஃபர்டபுளாக 2 பேர் உட்காந்து ஓட்ட முடியும். இதே வந்துட்டு நீங்கள் வெயிட் ஆனவங்க 2 பேர் போகிறீங்கன்னா நீங்கள் ஹை ஸ்பீடில் போகிறப்போ வந்துட்டு பின்னாடி பில்லியன் வந்துட்டு ஸ்பீட் பிரேக்கரில் ஏதாச்சும் நீங்கள் ஸ்பீட்லேயே விடுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் மைனஸாக இருக்கும். ஸோ தூக்கி போடும். சீட்டு வந்து நம்ம ராயல் என்ஃபீல்டில் மாதிரி குஷனில் கொடுக்காம இது வந்து ஒரு மாதிரி அதான் நான் அட்டை மாதிரி வச்சுட்டு கொடுத்துருப்பானுங்க. ஸோ அது ஒரு பெரிய மைனஸ். இதில் சீட்டு வந்து குஷன் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். எல்லாமே இப்போ வர மாடல் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே அட்டாச்சாக பைக்கோட வர மாதிரி சின்ன குஷனில் சின்ன பில்லோ வச்ச மாதிரி கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஸ்பீடுமே அதான் 125 வரைக்கும் போகுது. ஸோ நான் உங்களுக்கு புஷ் பண்ணி காட்டல, நான் இது டிராஃபிக் ஏரியாவுக்குள்ளே இருக்கோம். ஸோ வேறு பெனிஃபிட் என்ன இருக்குது, இண்டிகேட்டர் சுவிட்ச் எல்லாம் ஓகே தான், மைலேஜ் ஓகே தான், சர்வீஸும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ப்ரைஸ் வந்துட்டு தான் கொஞ்சம் இதுக்கு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. நீங்கள் ப்ரைஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் இது எடுக்கிறத விட FZ எடுத்திங்கன்னா உங்களுக்கு லுக் வைஸும் சரி, பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, உங்களுக்கு வந்து மைலேஜ் மட்டும்தான் இதில் வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். FZோட கம்பேர் பண்ணோன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியிலே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஆன் ரோட் ப்ரைஸே 155 வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் அது எடுத்திங்கன்னா, இது எடுத்திங்கன்னா 2.5 lakh வரைக்குமே போகுது நம்ம 150 MP. ஸோ பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பெஸ்ட்டு வந்துட்டு FZS தான். இல்லை எனக்கு அப்புறம் இருந்துமே எனக்கு மைலேஜும் வேணும், ஓரளவுக்கு ஓகேன்னீங்கன்னா நீங்கள் இந்த பைக் எடுத்துக்கலாம். ஆனால் லுக் வைஸுமே பார்த்தீங்கன்னா FZS வந்து இதை விட கொஞ்சம் ரகடாக இருக்க மாதிரி, அதாவது பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் யூனிக்காக இப்போ உள்ள மாதிரி இருக்கும். ஸோ ஓவரால் கன்க்ளூஷன் எப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எது பெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கேட்டிங்கன்னா நான் FZS யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஓரளவுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் லோ ப்ரைஸில் வந்துட்டு உங்களுக்கு எல்லா முக்கால்வாசி பர்ஃபார்மன்ஸ் வந்து அதில் கொடுத்துருக்கான். இதில் மைலேஜ் மட்டும்தான் உங்களுக்கு ட்ராப் ஆகும். மற்றபடி எல்லாமே மோஸ்ட்லி சேம் தான். தூம்லேயும் சரி, இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டீலில் மாதிரி கொடுத்துருக்கானுங்க. ஆனால் FZSல வந்துட்டு எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் வரும். அது ஒரு பெரிய மைனஸு. ஃபைபரில் வரும். உங்களுக்கு லைட்டாக இடிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு பூரா நொறுக்கி போயிடும், தனியாக கலந்துட்டு வந்துடும். இந்த தூமு இது எல்லாமே தனித்தனியாக உடஞ்சிரும். நீங்கள் கையை வச்சு அழுத்தி ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாலே கலந்துட்டு வந்துடும். அது சைடில் இருக்க அந்த இது பிளாஸ்டிக்கு, இந்த எல்லாமே ஓவரால் வந்துட்டு பிளாஸ்டிக்கில் வரும். இதில் வந்துட்டு உங்களுக்கு டப்பா வந்து ஸ்டீலில் கொடுத்துருக்கானுங்க. ஓரளவுக்கு சில்வரில் வர மாதிரி ஃபைபர் வந்து கலந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
ஸோ மக்களே இது வந்து எம்டி பார்த்தீங்களா, இது FZ நியூ மாடலு. ஸோ ரெண்டுக்குமே பாருங்கள், இது வந்து தூம் வந்து பழைய வேரியண்ட்டில் வந்துட்டு ஒரு மாதிரி 2 லைட் மாதிரி யூனிக்காக கொடுத்துருப்பாங்க. இப்போது வர மாடலில் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சைலன்சர் சவுண்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு சைலண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அந்த இதுலேயுமே FZல மேக்ஸிமம் எடுத்திங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிறப்போ மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு மாதிரி வறுமையை தவிர்த்து நீங்கள் ரன்னிங்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் இல்லாமல் எல்லாமே சைலண்ட்டாக இருக்கும் சவுண்டு. ஸோ அவ்வளோதான் மக்களே, தேங்க்யூ, பாய்.